திருகோணமலை பகுதியில் இனங்களுக்கு இடையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை தடுக்க இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதன் அவசியம் குறித்தும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் இலங்கை தமிழரசுக் கட்சி கலந்துரையாடியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று பிற்பகல் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார் 50% நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருக்கிறது, ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார். எப்போ என்று சொல்லவில்லை. மாகாணத்தில் இருந்து அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்படக்கூடாது என்பதும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் செவிமடுத்தார், எங்களோடு பேசினார். 1.5 மணி நேரம் பேசியதை 5 நிமிஷத்திலே சொல்லி முடிக்க முடியாது. அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதை நான் அவருக்கு சுட்டி காட்டினேன். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலிருந்து அதனை படித்தும் காட்டினேன். ஆகையினாலே 8 பேர் தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை விடுவிப்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடாது. நீண்ட காலமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி தான் அவர்கள் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை குற்றவாளிகளாக கண்ட முறைமை தவறு, நீண்ட காலமாக இருக்கிறார்கள். இந்த இரண்டையும் கருத்தில் எடுத்து விடுவிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் அவதானம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே தேவையில்லாமல் இப்படியான விகாரைகளை அமைப்பது. உதாரணத்தை சொன்னோம், திரியாயிலே 2 பௌத்தர்கள் இருக்கிறார்கள், 2 விகாரைகள் கட்டப்படுகிறது. குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிலே 38 புதிதாக விகாரைகள் கட்டப்படுகிறது. ஆகவே பௌத்தர்கள் வாழுகிற இடத்திலே அவர்கள் வணக்கத்துக்காக விகாரைகள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஆதிக்கமாக காட்டுவதற்காக அப்படி செய்வது இனங்களுக்கு இடையிலே எந்த விதமான நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை அவருக்கு திடமாக சொல்லியிருக்கிறோம்.